ஒரு பூர்ணமான மனுஷன்னா நாம நல்ல கண்ணு காது மூக்கு இது ஆரோக்கியம் இருந்துட்டா பூர்ணமான மனுஷன் நாம சொல்றோம். 16 குணங்கள் அது முழுக்க இருந்தா பூர்ண மனுஷன். சகல கல்யாண குணங்களும் நிரம்பின மனுஷன். சரணாகதி பண்ணினா ரட்சிக்கிற குணம் உள்ளவர், சரணாகத வத்சலன். இந்த 16 குணங்களையும் இப்போ நான் சொல்றதா இருந்தால் ராமாயணம் தான் சொல்றேன். இதை கேட்ட உடனே நாரத சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டு தனக்கு ராமாயணம் சொல்றதுக்கு ஒரு பாக்கியம் வந்ததேன்னு நினைச்சாராம். பெரியவா தான் அது மாதிரி அதர்வண வேதத்தை ரட்சிச்சா, ஒத்தர் மிச்சம் இருக்கிறதேல அதை ரட்சிச்சா, ஜெய்மினி சாமாவை ரட்சிச்சா. இன்னைக்கு நமக்கு அதை பற்றி தேட ஆரம்பிக்கும் பொழுது தான் பெரியவாளோட பிரபாவம் நமக்கு புரியுது. அவள் 80 வருஷம் என்ன பண்ணான்னா தபஸே லோகக்ஷேமமான கவலை தான் தபஸ். அதனால மகான்களுக்கெல்லாம் என்ன கவலை இருக்க போகிறது? லோக விஷயமான கவலை. அந்த நாரத சுவாமியை பார்த்து வால்மீகி லோக விஷயமான கவலை. என்ன கவலைன்னா அவருக்கு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது, வேதம் சொல்கிறது குணபூர்ணன் தான் பூர்ண மனுஷன். ஒரு பூர்ணமான மனுஷன்னா நாம் நல்ல கண்ணு காது மூக்கு இது ஆரோக்கியம் இருந்துட்டா பூர்ணமான மனுஷன் நாம் சொல்கிறோம், பர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு சொல்கிறோம். சாஸ்திரம் அதை சொல்லாது, குணங்களை சொல். இத்தனை குணங்கள் நிரம்பினாதான் பூர்ண மனுஷன். 16 குணங்கள் இருக்கு, அது முழுக்க இருந்தால் பூர்ண மனுஷன். இது மாதிரி சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. இப்படி ஒரு மனுஷன் இருக்கானா? இது ரொம்ப நாளாக அவருக்கு கவலையும். இப்படி இருக்கிற ஒரு மனுஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது தேவர்கள் இல்லை, மனுஷன். மனுஷால் தான் வஸ்து. ஏன்னா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறவா மனுஷா தான். தேவதைகளுக்கெல்லாம் ட்ரபிளே கிடையாது. வந்தால் இந்திரன்ட்ட போவா, இந்திரன் பெருமாள்கிட்ட போவா, அது ஒரு வழியாக செட்டில் ஆகிடும் ஹை லெவலில். மனுஷன்தான் ப்ராப்ளத்தை நிறையா ஃபேஸ் பண்ணுறான். அதனால் குணங்களை பிரகடனப்படுத்துறதுக்கோ அவன் பிரகடனப்படுத்தின குணங்களை அப்படியே பீஸ் வாங்க வைக்கிறதுக்கோ அவனுக்கு நிறையா ட்ரபிள்லாம் வரும். அதில் ஏமாறாமல் இருக்கணும், நிறையா ப்ராப்ளம் இருக்கணும். மனுஷனுக்கு தான் சிரமஞ்சூட. அதனால் அவனுக்கு நிரந்தரமாக ஒரு குணம் இருக்குன்னு சொல்ல முடியாது, இருந்துகிட்டே இருக்கும், திடீர்னு ஏமாந்து போயிடுவான். அது ஆனால் சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறதே பூர்ணமாக இருக்கிறவனாக இருக்கணும். அது மாதிரி யார் பூர்ண மனுஷன்னு வால்மீகி மகரிஷிக்கு கவலை வந்து நாரத சுவாமியை பார்த்து பிரஷ்னம் பண்ணுறார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவா. 16 குணங்கள் இது. நான் இப்போ சொல்கிறேனே 16 குணங்கள் நிரம்பினவன்னு. இவனை யாருன்னு நான் கேட்டால் பரமாத்மான்னு சொல்லக்கூடாது. ஞாத்துமேவம் விதம் நரம். மனுஷனாக இருக்கணும், தெய்வம்னு சொல்லக்கூடாது, மனுஷனாக இருக்கணும். மனுஷன்னு சொன்ன உடனே ஒரு 1962ன்னு ஆரம்பிக்கிறான் போய் சில பேர். அது மாதிரி நீங்கள் ஒரு 2000 வருஷம் முன்னாடி இருந்தால், போன யுகத்தில் இருந்தான்னு சொல்லக்கூடாது. அஸ்மின் லோகே, இந்த லோகத்தில் இருக்கணும். சாம்பிரதம், இப்போ இருக்கணும், போய் பார்த்துட்டு வரா மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு மனுஷன் இருக்கானா? என்ன குணம்? குணவானு, சமுதாயமாக எல்லா குணங்களும் நிரம்பினவன், சகல கல்யாண குணங்களும் நிரம்பின மனுஷன். சரணாகதி பண்ணினா ரட்சிக்கிற குணம் உள்ளவன், சரணாகத வத்சலன். வீரியவாணி, வீரியசால், பராக்கிரமசால், வீரம் உள்ளவனாக இருக்கணும், தர்மம் அறிஞ்சவனாக இருக்கணும். தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருடௌரதா சாரித்ரேண ச கோ யுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கः சமர்த்தஸ்ச கஷ்டைக பிரியதர்சனः ஆத்மவான் கோஜித க்ரோதா த்யுதிமான் கோனசு. 16 குணங்கள். இந்த 16 குணங்களையும் இப்போ நான் சொல்கிறதா இருந்தால் ராமாயணம் தான் சொல்லணும். எல்லாம் ராமகுணம். இந்த குணங்களெல்லாம் கேட்டுட்டும் இப்படி இத்தனை குணங்கள் நிரம்பின மனுஷனை நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு தான் தெரியும்.
மகரிஷே துவம் சமர்த்தோசி. ஏன்னா 3 லோகமும் சுற்றின்னு இருக்கேள். உங்களுக்கு தான் யார் யார் எங்கெங்கே இருக்காங்கிற விவரம் தெரியும். ஞாத்துமே விதம் நரம் கேட்டார் வால்மீகி. இதை கேட்ட உடனே நாரத சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டு தனக்கு ராமாயணம் சொல்கிறதுக்கு ஒரு பாக்கியம் வந்ததேன்னு நினச்சாராம் அவர். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.